Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1014 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம ஒட்டமா பாத்தீங்கன்னா பயங்கரமா ஷாக் ஆயிட்டான். என்னன்னா அவளுக்கே இப்பதான் மேட்ரே தெரியுது, இந்த மாதிரி ஏசோட தம்பி தான் லூஃபின்னு. உனக்கு தெரியாதான்னு கேட்டா சத்தியமா தெரியாதும்பா. அட ஏச பத்தி அவ சொல்லும் போது லூஃபி கூலா ரிப்ளை பண்ணானாமா. அதான் அவ ஏசு வருவான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அவன் செத்து போயிட்டான், இனிமேட்டெல்லாம் வரமாட்டான் அப்படின்ட்டு மூஞ்ச டெரரா வச்சுட்டு சொல்லியிருப்பான். பேரமௌண்ட் வார்ல செத்து போயிட்டான், எல்லாத்துக்குமே தெரியுங்கிற மாதிரி சொல்லுவான். அவ கடுப்பாயி அவன் மண்டையா அடிச்சுட்டு வந்திருப்பா. ஏசு திரும்பி வருவேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணியிருந்தான், கடைசியில வராம போயிட்டான்னு அவ்வளவு ஃபீல் பண்ணி அழுதுருப்பா. அவன் என்ன சொல்லியிருப்பான், நான் என்னோட குரூவை நல்லா பெரிய லெவல்ல மாத்திட்டு அதுக்கப்புறம் வர்றேங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அவன் நானும் அப்போ உன் குரூல சேர்ந்துக்கிறேன், நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து அட்வென்ச்சர் பண்ணலான்னு உடனே கண்டிப்பா பண்ணலாம், நான் ரிட்டர்ன் வரும்போது எல்லாருமே பார்த்து பயப்படுற அளவுக்கு நீ ஒரு சூப்பரான குணவீச்சியா இருக்கணும், அப்படி மட்டும் மாறிடு, நான் கண்டிப்பா உன்னை சேர்த்திக்கிறேன். அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். உடனே அவனும் நான் வருவேன்னு சத்தியம் பண்ணியிருப்பான், இவளும் நான் ஒரு பெரிய குணவீச்சியா மாறி காட்டுவேன்னு சத்தியம் பண்ணியிருப்பான். அவ்வளவு நல்லவன். எப்படா நீ அப்படி கேஷுவலா சொல்லலாம் செத்து போயிட்டான்னு சொல்லி மண்டையில பாத்தீங்கன்னா டங்கு 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 டங்குன்னு அப்படி அடி ஒரு வழி பண்ணிட்டான்னு வைங்க. ஐயோ இது தெரியாம நான் அவனை போட்டு படாத பாடு படுத்திட்டேன்னு ஃபீல் பண்ணுவாளா. ஒன்னு உசோப் இருந்துட்டு அதெல்லாம் நீ ஒண்ணு கவலைப்படாத, அலப்பாஸ்டால இதே மாதிரிதான் ஒரு பஞ்சாயத்தாச்சு, மக்கள் சாகுறாங்கன்னு சொல்லும் போது இப்படித்தான் ரியாக்ட் பண்ணான், ஆனா இறங்கி சம்பவம் பண்ணா பாக்கணுமே. அதே மாதிரிதான் அவங்க அண்ணன் செத்துட்டான்னு சொன்ன உடனே கதறி கதறி அழுதான். அவன் அளவுக்கு யாரும் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அவன் அழுத சம்பவத்தை காட்டுவாங்க. நிஜமா லூஃபி இப்படி அழுகிறத பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்குது. எப்பவுமே பையன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் எல்லாத்துக்கும், ஆனா அவனையே இப்படி அழ வச்சது ஏசோட டெத்து தான். அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். இந்த மேட்டர் சொன்ன உடனே ஒட்டமாக்கே ரொம்பவும் கவலையாயிரும். உடனே உசோப்பு நீ ஒண்ணு கவலைப்படாத, என்னோட ஆயுதத்தாலதான் அவன் பொழைச்சான் அப்படி இப்படின்னு ஓவரா கதை விட ஆரம்பிச்சிருவான். அம்மி பார்த்துட்டு இந்த நாய் சொல்றதெல்லாம் நீ கேட்காத, இவனுக்கு புழுகிறதா வேலையே, நான் நம்ம ஒரு புழுகு மூட்டை, நம்ம இப்ப எஸ்கேப் ஆறதுக்கு ஒட்டமாவோட ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுவோம், அதாவது அவளோட ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி எங்க இருந்து எஸ்கேப் ஆலாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. முன்னாடி எல்லாம் நான் பைரட்ஸை பார்த்தாலே பயப்படுவேன், ஆனா இப்ப பாருங்க உங்க கூட சேர்ந்து உங்களுக்கே நான் பிளான் சொல்ற மாதிரி ஆயிருச்சும்பா. ஒரே சிப்பு சிப்பா வரும். சோ இப்படி உங்க பிளான் மட்டும் போறாங்கன்னு வைங்க. அப்படியே கட் பண்ணி அந்த ஸ்டோர் ஹவுஸ காட்டுறாங்க. அங்க மொமனசுக்கே பாத்தீங்கன்னா செமையா ஷாக் ஆயிட்டான். வேற ஒண்ணும் இல்ல, ரோஜரோட பையன் தான் ஏசு, ஏசோட தம்பி தான் லூஃபின்னு ஒண்ணு அப்படின்னா இவங்க எல்லாம் ஒரே குடும்பம் தானாங்கிற மாதிரி ஷாக்கு. அவங்களுக்கு மேட்ரு தெரியாது இல்ல, அதனால லூஃபியையும் ரோஜரோட பையங்கிற மாதிரி தான் நினைச்சுக்குவாங்க. இப்ப என்னன்னா ஏஸ் வந்து நம்ம கைடோவை காலி பண்றேன்னு சொல்லிட்டு போனான், ஆனா அவன் இறந்துட்டான். பட் அவன் தம்பிய இவங்க போய் வலுக்கட்டாயமா கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஏகப்பட்ட பைரட்ஸை மீட் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எல்லாத்தையுமா கூப்பிட்டு வந்தாங்க, இவனைத்தான சுத்தி சுத்தி கடைசியில ஸ்பெசிபிக்கா கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இது விதி தானே. அண்ணன் விட்டதை தம்பி முடிக்கணுங்கிறது. இந்த ஏசோட பேர்ல டி வரும், லூஃபியோட பேர்லயும் டி வரும். இதெல்லாம் ஒன்னா வச்சு அவங்க எல்லாம் ஒரே ஃபேமிலி நாங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதே நேரம் பிக் மாம் டாப் ஃப்ளோருக்கு வந்து சேர்ந்துட்டான். வந்த உடனே அவ கத்திய வச்சு ஒரு போர்டு போடுவா. இடம் பூரா ஏகப்பட்ட நெருப்பு. உடனே ப்ரொமீத்தியஸ் அந்த நெருப்பை ஜாலியா சாப்பிடும். ஐ டேஸ்டா இருக்கு டேஸ்டா இருக்குன்னு. அதுவும் ஜூயிஸும் டல்லா இருந்துச்சுல்ல, அதுக்காக ஆட்டு முடிச்ச உடனே ப்ரொமீத்தியஸ் பழையபடி நல்லா தக தகன்னு எரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் ஜூயிஸும் மேல இருக்க பிளாக் கிளவுட போயிட்டு நல்லா வெளுத்து வாங்கும். அவ்வளவுதான், நல்லா பெரிய சைஸ்ல பயங்கரமா மாறிடுச்சு. அப்புறம் என்ன அது மேல ஏறி சும்மா சல்லுன்னு போவா. அதே நேரம் மார்க்கோ ஜோரோ தூக்கிட்டு மேல வேகமா வந்தால அவங்கள தடுக்கிறதுக்காக கிங்கு குயின் ரெண்டு பேரும் அங்க ரெடியா இருக்காங்க. கிங்கோட பிளானே மொமனசுகேவை போட்டு தள்ளுறது மட்டும்தான். அவனை போட்டு தள்ளிட்டாலே இந்த வார் கம்ப்ளீட்டா முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் எதுக்கு வெட்டி அவனுக்கு சண்டை போட போறானுங்க, வேஸ்ட் தானே. அதை பண்ணி முடிச்சுட்டு அந்த லேண்ட் ஆஃப் ஆனோவிய இவங்களோட புது ஒனிகஷிமாவா மாத்தி இதுக்கப்புறம் எவனுமே அந்த இடத்தை தேடி வராத மாதிரி பண்ணிட போறோம் அப்படி இப்படின்னு உடனே மார்க்கோ கடுப்பாயி, ஏண்டா குப்பைகளா, நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும் நினைச்சீங்களா, வாய்ப்பே இல்லாமா. இங்க குயின் என்னடானா வாய்க்குள்ள இருந்து கண்டெல்லாம் வச்சு சொல்றான். புதுசா வித்தியெல்லாம் காட்டுறானுங்க. பட் அவனுக்கு என்ன சுட்டாலும் மார்க்கோ மேல அந்த புல்லட்டே படாது. அப்புறம் எதுக்கு அவன் கவலைப்பட போறான். அவன் பாட்டுக்கு சிரிச்சா வேணிக்கு கண்டுக்காம பறந்து போய்கிட்டே இருப்பான். மொத்தத்துல குயினால எதுவும் பண்ண முடியல. அட லூசு பள்ளியெல்லாம் நீங்க எதிர்த்து சண்டை போடுறது இந்த நியூ இயரா கூட உங்களால எல்லாம் எதுவும் பண்ண முடியாதும்பா. குயினுக்கு கான்பிடென்ட் என்னன்னா அனிமல் கிங்டம் பைரட்ஸ்னா நியூ இயராவா இருந்தானே ஓல்டு இயராவா இருந்தானே யாரா இருந்தாலும் தட்டி தூக்கிட்டு நாங்க போய்கிட்டே இருப்போம். எங்களுக்கு ஈக்குவலாலாம் யாராலையும் வந்து நிக்க முடியாதுன்னு ஓவர் பில்டப் உள்ள வந்து பெரிய கலவரமே பண்ணிட்டானுங்க. இன்னமும் சீன் குறையல. சோ குயினால எதுவும் பண்ண முடியலன்னு வைங்க. அடுத்து கிங் அட்டாக் பண்ண ரெடியா நிக்கிறான். ஆனா மார்க்கோ செம்ம உசாரு. ரெண்டு பேர்த்தோட கழுத்தையும் நெருப்ப வச்சு அலேக்கா லாக் பண்ணிட்டா அவனால அசைய முடியல. ஜோரோ மேல கொண்டு போகணும்ல, விட்டா மறுபடியும் பின்னாடி வந்து உசுர வாங்குவானுங்க. இன்னும் கொஞ்ச தூரம் மேல போனா போதும், அதனால நீ மட்டும் மேல போயிட்டு வான்னு சொல்லி அப்படியே புடிச்சு தூக்கி மேல வீசுவான். ஒரு வழியா அவன் போய் சேர்ந்துட்டான். ஃபர்ஸ்ட் மேல போனது நம்ம ஜோரோ தான். அப்படியே கட் பண்ணி கைடோவை காட்டுறாங்க. பையன் ஜாலியா சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதான் அக்கசாயா சாமுராய்ஸ் அக்கா பிரிச்சு போட்டானே, இனி சரக்கு அடிக்க தானே செய்வான். அப்போங்க போது பிக் மாமோட என்ட்ரி. என்ன
என்னப்பா கைடோ இன்னும் அந்த லூஃபி இங்க வரலையா? ஏகப்பட்ட பேர்த்த பொழந்து கட்டி இருக்க போல, ஒரே சவச்சவன்னு எல்லா இடமும் ஜாமா இருக்குது. யார வேணாலும் கொல்லு, எப்படி வேணாலும் கொல்லு, டிசைனா கொல்லு. ஆனா இந்த நிக்கோ ரோபினை மட்டும் கொன்றாத. அவ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவளை வச்சுதான் அந்த பானகிலிஃப் நம்ம ரீட் பண்ணுன உடனே உங்ககிட்ட தான் உன் பொண்ணு 3வதுக்கான துறப்பாளே, அவளை வச்சு படிக்க வைக்க முடியாதான்னு கேட்டா அவளால படிக்க வைக்க முடியுமா இல்லையான்னு இவளுக்கு தெரியல. அண்ட் அவளால முடியுமா இல்லையான்னு செக் பண்ணலாம் டைம் ஆகும். அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அதனால அவளை மட்டும் கொன்றாத உடனே சரி ஓகே நீருவான். மொத்தத்துல ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துட்டாங்க. அப்படியே கட் பண்ணா 4th இருந்து 5th ஃப்ளோருக்கு போற வழியில ஐ மீன் அந்த ஸ்டெப்ஸ்ல விங்ஸுக்கும் அந்த வில்ல கூட்டத்துக்கும் பயங்கரமான சண்டை. விங்ஸ் ஆளுங்க எல்லாம் அடி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தாக்கு பிடிப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா இவங்களை விட அவங்க ஆளுங்க அதிகமா இருக்கானுங்க. எப்படி அவங்க எல்லாத்தையும் காலி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு காட்டுத்தனமா கத்திட்டு வருவானுங்க. எல்லாத்துக்கும் பீதி. சிசிலி எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம பதறிட்டு இருக்கும் போது பின்னாடி ஏகப்பட்டவர் திரிப்பானுங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம லூஃபி வர வர வலிய விடுங்கடா வெண்ணைகளான்னு கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் பொலந்து கட்டி திரிக்க விட்டுறான். அடி உங்கூட்ட அடி எங்கூட்ட அடி இல்ல, கோட்டைக்குள்ள கோட்டை கட்டி அடிக்கிறான். சிசிலியனும் மத்தவங்களும் எப்பா எங்களால முடிச்ச பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் இங்க ஆளுகெல்லாம் யாரும் இல்ல, இருந்த ஆளுகளையும் நீ பொலந்து கட்டிட்ட, இனி இந்த படிக்கட்டுல ஏறி போனீங்கன்னா ரூஃப் டாப்புக்கு போயிடலாம், எல்லா பஞ்சாயத்தும் ஓவர்ன உடனே சூப்பர் நான் பாத்துக்கிறேன்னு எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்லிட்டு வேகமா போவான். ரைசோவை இவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு பாத்துக்கிட்டு சொல்லி பாராட்டுவானா. நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்ணிட்டோம், அதுக்கு பாராட்டவும் செஞ்சுட்டாங்கன்னு சிசிலியனுக்கெல்லாம் ஆனந்த கண்ணீரே வந்துடும். அதாவது அவன் கடமையை அவன் முடிச்சிட்டான். இங்க பிக் மாமுக்கும் கைடோக்குள்ளேயும் அப்படியே டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. எப்பா இந்த ஒனியசிமாவை தூக்கிட்டியே எங்க கொண்டு போய் டிராப் பண்ண போறேன், ஏதாச்சும் பிளேஸ் பார்த்து வச்சிட்டியான்னு கேட்டா ஆமாப்பா இந்த ஃப்ளவர் கேபிட்டல்ல ஒரு 100 ஏக்கர் இருக்குது, அங்கேயே கொண்டு போய் இறக்கிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அதுதான் கொசுகி கிளானோட சிம்பிள்னு சொல்லி ஓவரா ஆட்டம் போட்டுட்டு இருக்கானுங்க. ஒரே போட போட்டுட்டோம்னா இனி எவனும் இப்படி கிளப்பிக்கிட்டு வரமாட்டானுங்கல்ல. எப்படி என்னோட பிளான்னு கேட்டா அட வீணா போனவனே, அங்கதான் இப்ப ஃபெஸ்டிவல் போயிட்டு இருக்குது, எல்லா மக்களும் அங்கதான் இருக்காங்க, நீ அங்க கொண்டு போய் போட்டீங்கன்னா அத்தனை பேர் செத்து போயிருவாங்களே. ஓகேவான்னு கேட்டா செத்துட்டு போட்டோம். அடிமைகள் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி, இவங்கள வச்சுதான் மேய்க்கணும்னு அவசியமே இல்ல. நான் மட்டும் அங்க கொண்டு போய் இதை சேர்த்திட்டேன், இதுக்கப்புறம் என்னோட கோட்டை தான் ஒரு பெரிய கேபிட்டலா இருக்க போகுது அப்படின்ட்டு அதை இமேஜின்லாம் பண்ணி பார்ப்பான். ஆமா அந்த ரோட் பானகிலிஃப் எங்க, அதுவும் அங்கதானே இருக்குதுன்னு உடனே அவனுக்கு கடுப்பாயிரும். என்ன உன் கதையில உசாரா இருக்க போல, உன்னோட புத்தியை காமிக்கிற பாத்தியான உடனே ஏன்டா அப்படி பேசுற, நான் இன்னுமே உன்னை என்னோட தம்பி மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவ ஒரு கதையை சொல்லுவான். என்னன்னா ராக்ஸ் ஃபெல்லுங்கிற அந்த காட் வேலியில நான் தானப்பா உனக்கு அந்த மித்திக்கல் டைப் ஃபிஷ் ஃப்ரூட்டை கொடுத்தவன், மறந்துட்டியா? அதுக்காகவே நீ வாழ்க்கை ஃபுல்லா எனக்கு கடமைப்பட்டிருக்க. என்ன கரெக்ட் தானே கைடோன உடனே அவனே அப்படியே ஜர்க்காவான். என்னமா போன்னு அப்படின்னா கைடோ டிராகனா மாறுற அளவுக்கு அந்த பவரை கொடுத்ததே அவதான் போல. சரி ஓகேன்ட்டு ரெண்டு பேரும் ஒன் பீஸ வச்சு டீல் பேசுவாங்க. இவ்வளவு நாளா அதை கண்டுக்காம இருந்தவங்க லூஃபி வந்தான் கரெக்டா இப்போ ஒன் பீஸ் அடையணும்னு ஒத்த கால நின்னுட்டு இருக்காங்க. ஏன்னு தெரியல. சரி இந்த மேட்டரை கேட்டுட்டு நம்ம பையன் கடுப்பாயி அவங்க செவனிலேயே 4 வைக்கிறானா இல்ல அவனுக்கு செவனில 4 வைக்கிறாங்களான்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.